வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பொது தேர்வை நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. நாளைக்கு உங்களோட தமிழ் எக்ஸாமை எழுத போகிறீங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே தமிழ் எக்ஸாமை நல்லா ரைட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டேன். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் போய் பேப்பர் ப்ரெசன்டேஷனை பாருங்கள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு தான் இருக்குது. இந்த நைட்டு நாளைக்கு காலையில் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 6 hours வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இந்த 6 மணி நேரத்தையாச்சு நல்லா என்னென்ன படிக்கணுமோ, என்னென்ன ரிவைஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரைட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்சரோடு இருக்குது. நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கிட்டிங்களான்னு பாருங்கள். படிக்கலைன்னா இதெல்லாம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதனால தான் ஆன்சரோடு இதில் இருக்குது. அதுமாதிரி 1 marks இன்சைடு 1 marksம் இதில் இருக்குது. அதனால் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயல் 1ல் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி மிக்கது ஏன்? அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. அப்புறம் செகண்டு வினையாளனையும் பெயர்களை எழுதுக, அதுவும் பார்த்துக்கோங்க. இனமொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக, இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவினா பொறுத்த வரைக்கும் சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபர் கைடு நீங்கள் எதை வச்சு படிச்சிங்களோ அந்த கைட்லேயே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா ஆன்சர் தெரியலனா மட்டும் இந்த கைடை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவினாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நன்னூல் பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை விவரிக்க, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் ஏடு தொடக்கி வைத்த அந்த பாட்டு இருக்குது இதில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நன்னூலில் இருக்க பாடல் இருக்குது. இந்த 2 பாடலையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 marksல வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கேள்விகள்லாம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 marksக்கு அப்புறம் 2 marks அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதில் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கலைச்சொல் அறிவோம், இது 1 marksலையும் சில டைம் கேட்கலாம். அப்புறம் பிற மொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள், இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மொழியோடு விளையாடு, ஒரே தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 தொடர்கள் ஆக்குகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இது ஓனாகவே நீங்கள் க்ரியேட்டிவ் ரைட்டிங் தான் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் கூடுதல் வினாக்கள், இது பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண் வினா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4th கொஷின் புள்ளி நிதர்கள் நூலின் ஆசிரியர் வால்ட் விட்மன், இதெல்லாம் போன வருஷம் கேட்ட கொஷின். அதனால் இந்த PDF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் எல்லா கொஷின்ஸும் PDF டவுன்லோட் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிற கொஷின்ஸ்லாம் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். ப்ளஸ் இந்த ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் இந்த மாதிரி கூடுதல் வினா கொடுத்துருக்காங்க, அதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, தமிழ்நாட்டின் மாநில மரம், வளருங்காவில் முகில் தொகை ஏறும், அந்த கொஷினோ. அப்புறம் காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி செல்கிறது, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சிறுவினா பொறுத்த வரைக்கும் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, காற்றில் ஆளும் பில்வீடுகளுக்கு அழகிய பெரியவன், சலசவாயல் செங்கல் பழம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் பல்லு, நெடுவினா பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் நெடுவினா. திருவள்ளுவர் முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாடு, யானை டாக்டர் கதை, அருமையான கதை, கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய கதை, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணம்லாம் உங்கள் புக்கு பின்னாடியில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லேயே பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிலாம் இருக்கும், பகுபத உறுப்பிலக்கணம்லாம் இருக்கும். அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் புக்கு பின்னாடி இருக்க செய்யுள் பின்னாடி இருக்க கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழாக்கம் தருக, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, உலை உலை உழை, வலி வலி வலி, கலை கலை கலை. இதில் ஃபஸ்ட்டு 3rd அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th 5th 6th வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு ஓனாக தெரியினாலும் நீங்கள் வேறு சென்டென்ஸ் கூட பார்த்துக்கலாம். நயம் பாராட்டுக, நயம் பாராட்டுக பொறுத்த வரைக்கும் மைய கருத்து எழுதி எதனா ஒரு 3 நயம், மோனை எதுகை இயல்பு, அந்த மாதிரி 3 நயம் பார்த்துக்கினா போதுமானதாக இருக்கும். அப்புறம் திணை துறை, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடுதல் வினா, 1 மதிப்பெண் வினா மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மதிப்பெண் வினாக்கள்லாம் வேணால் 1 marks மட்டும் கூடுதல் வினாக்களில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயல் 3 பொறுத்த வரைக்கும் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது, காவடி சிந்து, அப்புறம் தமிழர் புகழ்பழி, வெரி இம்பார்ட்டண்ட். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, அந்த கொஷின். தமிழ்நாட்டின் பண்பாட்டின் அடையாளமாக காவடி சிந்து, பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் இயற்கையோடு இருந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு இருந்தன, அந்த கொஷினோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் கதை, இது வெரி இம்பார்ட்டன்ட் கதைப்பா, இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மொழி பயிற்சி பார்த்துக்கோங்க. மொழி பயிற்சி பொறுத்த வரைக்கும் என்னென்னா வலிமைகளை இட்டும் நீக்கும் எழுதுக, கன்ஃபார்ம் இதிலேருந்து ஒரு கேள்வி வரும். அப்புறம் தமிழாக்கம் தருக பார்த்துக்கோங்க. அப்புறம் பகுபத உறுப்புகள் எத்தனை, அவை யாவை, இது கேள்வியாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம். இந்த கொஷின்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடக்கமுடைமை ஒருவேளை வாழ்வில் உயர்த்தும், இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருக்க பிக் கொஷின். அப்புறம் கேவிடி காம்ப்ளெக்ஸ், இந்த கேள்வி பார்த்திங்கன்னா போன வருஷம் பப்ளிக்கில் கேட்ட கொஷின். கேவிடி காம்ப்ளெக்ஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வேளாண் 5 மந்திரங்கள் கேட்டிருப்பாங்க. அந்த 2 கொஷினையும் பார்த்துக்கோங்க. அது வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்ட கொஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயல் 4 பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கருத்து. அப்புறமேட்டு சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஏவல் மறுக்கும் சிறுவினை ஆட்டி அந்த கொஷினு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறை. இது ரேர் தான், ஆனால் கேட்டால் எழுதுகிற அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியின் இதழாளர் முகம், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மொழி பயிற்சி பொறுத்த வரைக்கும் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க கன்ஃபார்ம், இதிலேருந்து ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இலக்கிய நயம் பாராட்டுக, மைய கருத்து எழுத போகிறீங்க. அதனால் கொடுத்துருக்க எல்லா இலக்கிய நயம் பாராட்டுகளை படிச்சுக்கோங்க. சரிங்களா, நயம் பாராட்டுகளை படிச்சுக்கோங்க. மைய கருத்து மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்புறம் கலைச்சொல் அறிவோம், ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி கலைச்சொல் அறிவோம் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்தால் நீங்கள் 2 மார்க் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். அப்படி 1 மார்க்கில் கேட்டால் கூட நம்ம எழுதுகிற அளவு பார்த்துக்கலாம். அப்போ நம்ம 2 மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் அதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 6th லெசன் பொறுத்த வரைக்கும் மதினா ஒரு மாளிகை நகரம், ஈஸியான கொஷின் தான். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல், ஒளிர காய்த்தது எது, பழுத்தது எது. அப்புறம் மேட்டு பார்த்தீங்கன்னா மறையவர் கருத்தில் எண்ணியது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மறிவில்லாத அரசன் என இருந்த மாநகர், ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், அந்த கொஷினும். அப்புறம் ஆசிரியர் பவின் பொது இலக்கணம், இது வந்து பார்த்திங்கன்னா ரேராக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நெடுவினா பொறுத்த வரைக்கும் நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறு புலவர் வருணிக்கும் செய்திகளை எழுதுக, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இது புக்கு பின்னாடி இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் தருக பார்த்துக்கோங்க. இலக்கிய நயம் பாராட்டுக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக, இது ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. நீங்கள் அந்த கருத்து படத்தை புரிந்துன்னா அப்படியே நீங்கள் அதில் இருக்க பத்தியாக எழுதணும். எப்படி சும்மா பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். அவை அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள் 3 வகைப்படும். முதல் பொருள் கருப்பொருள், உரிப்பொருள். முதல் பொருள் 2 வகைப்படும். நிலம், பொழுது 2 வகைப்படும். சிறுபொழுது, பெரும்பொழுது அப்படின்னு எழுதினாலே போதுமானதாக இருக்கும். அப்புறம் கலைச்சொல் அறிவோம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள், இந்த லெசன் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் மருந்து, மருத்துவர், மருத்துவம், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் திருக்குறளில் இருக்க அணியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதிலிருந்து அணிகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இயல் 6 பொறுத்த வரைக்கும் இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை, பிரெஸ்கோ ஓவியங்கள், கற்றளி கோவில்கள், அந்த கொஷின் வெரி இம்பார்ட்டண்ட். கலைச்சொல்லாக்கத்திற்கும் அகராதிற்கும் உள்ள வேறுபாடு, சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின். தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்கள். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் சிம்போனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகள், ஈஸியான கொஷின்ஸ் தான், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா ரேரான கொஷின். ஷிப் என்னும் ஆங்கில சொல்லின் பழந்தமிழ் இலக்கிய பெயர்னு கேட்டாங்கன்னா எதனா 2 பார்த்துக்கோங்க. களம் எழுதலாம், நாவா எழுதலாம், பாய்மரம் எழுதலாம், தோணி எழுதலாம், மிதவை எழுதலாம், தெப்பம் எழுதலாம். இது எது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வச்சுருக்கிற அளவு இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழ் ஆக்கம் தருக, எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 2 லெசன், அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தனை, ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி, உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள். அப்புறம் சேரநாடு செல்வ வளம் மிக்கது, சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை, நடுவினா இம்பார்ட்டன்ட் கொஷின். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் லாஸ்ட் இயல் 8 பொறுத்த வரைக்கும் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பிரிச்சிங்கன்னா குருவினா, சிறுவினா, நெடுவினான்னு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்குறப்ப மட்டும் ஒரு யூனிட்டில் அதிகமான கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஒரு யூனிட்டில் கம்மியாக இருக்கும். அதனால் நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் தனியாக பிரித்து வச்சுட்டு கூட படிக்க பாருங்கள். அப்புறம் இயல் 8 பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள் இம்பார்ட்டண்ட், கற்பேன் என்றாய் கற்றாயா என்ற அப்துல் ரகுமான். அப்புறம் இன்குலா புலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என்று கூறுவதன் நயத்தை எழுதுக, வாய்க்காலின் சிறப்புகளாக இம்பார்ட்டண்ட். தாமசிகம் என்றால் என்ன பார்த்துக்கோங்க. இது வந்து ஜென்ரல் கொஷின். இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகள் எழுதுக, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜென்ரல் கொஷின் எது இருக்கோ அது கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் நெடுவினா பார்த்தீங்கன்னா நடராசனின் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள். அப்புறம் நத்தகி நடராஜ், இந்த கொஷினை பார்த்துக்கோங்க. ஓவராலாக இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப்பில் இருக்க கொஷின்ஸ்லாம் தெளிவாக இருந்தாலும் ஈஸியாக மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.